வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் வந்து கிர்னி பழம். இன்னைக்கு நம்ம வந்து கிர்னி பழம் ஜூஸ் போட போகிறோம். இது ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி 2 பாதியாக கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் உள்ள விதையை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துடணும். விதையை மட்டும் எடுக்கணும். இந்த ஃப்ளஷ் எல்லாம் அது அப்படியே விதையை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே உள்ள அந்த விதையை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சதையை மட்டும் நம்ம இப்போ தனியாக எடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் வச்சு அந்தமாரி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பீல் பண்ணாவே எல்லா ஃப்ளஷுமே வந்துடும். இந்தமாரி ஸ்பூன் வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் ஈஸியாக. இந்த மாதிரி எடுத்து ஒரு கிணத்துல நம்ம இதை போட்டுக்கலாம். இந்தமாரி எல்லாத்தையும் இந்த ஃப்ளஷை ஃபுல்லாக தனியாக நம்ம வந்து எடுத்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றதுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து ஐஸ் சேர்த்து நம்ம இதை வந்து அரைக்க போகிறோம். இந்தமாரி நம்ம வந்து பல்ஸ் பண்ணணும். பல்ஸ் பண்ணோன்னே இதில் நம்ம தேவையான சுகர் போட்டு மறுபடியும் ஒரு சுற்று நம்ம சுற்றிக்கலாம். 4 ஸ்பூன் சுகர் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். சுகர் போட்ட அப்புறம் நான் ஒரு பாதி இல்லாமல் நான் வந்து இதோட நான் சேர்த்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் ஜூஸ் விட்ட அப்புறம் மறுபடியும் வந்து நல்லா பல்ஸ் பண்ணி இதை வந்து நான் எடுத்து வந்துடுவேன். நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து நல்லா ஜூஸ்மே நம்ம அடிச்சுக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். வடிகட்ட வேண்டாம், இதை அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிர்னி பழ ஜூஸ் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட கிர்னி பழ ஜூஸ் ரெடி.